சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தி சிரிக்குது, எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி திமுகவில் பார்க்க முடிகிறது. அதுவும் பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்களே பாலியல் தொல்லை. இன்னைக்கு பல பத்திரிகையில் பார்க்குற, ஊடகத்தில் பார்க்குற, எல்லா பள்ளியிலையும் இல்லை, எல்லா ஆசிரியர்களும் அப்படி அல்ல. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அனைத்து ஆசிரியர்களையும் பாதிக்குது. நம்முடைய குழந்தைகளை இன்றைக்கு பள்ளிக்கு, பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சி திமுக ஆட்சி. போதை பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா போதைக்கு அடிமையானவே மீண்டே வர முடியாது. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவனால தான் இந்த கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, வழிப்பிரிவு நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடப்பதுக்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமினால தான். இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியில் கஞ்சா போதை பற்றி இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார், இதிலிருந்து விடுவிச்சிங்கன்னு. ஆக நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அமோகமாக இருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக, என்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து கொண்டே இருந்தால் இதுவரைக்கும் கும்பகர்ணன் போல தூங்கிட்டு எல்லா பகுதியிலுமே கஞ்சா விற்பனை அமோகமாக விற்கின்ற காலத்தில் இப்போ போய் தடுப்பதற்கு முனைகிறார் முதலமைச்சர். இங்கே மாணவர்கள், இளைஞர்கள் கடுமையாக இதனால் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டா அவர்களை மீட்டெடுக்கவே முடியாது, அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சுது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. மிக கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியில். மின் கட்டணம் ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 6% மின் கட்டணம் உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவர் டபுள் சார்ஜ் உயர்த்திட்டாங்க. அப்புறம் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150%. இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை 6% உயர்த்தப்படும் சொத்து வரி என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் திமுக ஆட்சியுடைய சாதனை. மக்களுக்கு நல்லது செய்யவல்ல, மக்களுக்கு எவ்வளவு எந்தெந்த வகையிலே துன்பத்தை கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வகையிலே மக்களுடைய தலையிலே சுமையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுமை கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் தான். எப்போ பார்த்தாலும் விளம்பரம். பத்திரிகையில் ஒரு விளம்பரத்தை போடுவாங்க, ஒரு திட்டத்தை துவக்கிப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போடுவாங்க, அந்த குழு 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. குழு போட்டாவே அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியில் குழு அரசாங்கம்னு சொல்லலாம், விளம்பர அரசாங்கம்னு சொல்லலாம். அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரைக்கும் கிடைத்தது கிடையாது. கூட்டணி நீங்க பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி அவர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் சொல்லாங்க, எங்க கூட்டணி பலம், திமுக தலைமையில் கூட்டணி பலமா. கூட்டணி நம்பி தான் திமுகவே இருக்குது. திமுகவை நம்பி திமுக கட்சி அல்ல. திமுகவை நம்பி திமுக கட்சி இல்லை என்பதை திமுக தலைவரே ஒத்துக்கிட்டார். திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி நம்பித்தான் திமுகவே தேர்தல் நிற்குது. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை நம்பி தேர்தலை நிற்கின்றது. அண்ணா திமுகவை நம்பி நாம் தேர்தலை சந்திக்கிறோம். ஆக திமுகவுக்கும் நமக்கு அதுதான் வித்தியாசம். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே பிரம்மாண்டமான கூட்டி அண்ணா திமுக தலைமையிலே அமையும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.